ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் சிலபிஃபிகேஷன் பேஜ் நம்பர் 71 கிராமர் அது வந்து பார்க்குறோம். சிலபிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, சிலபிஃபிகேஷன் இஸ் த ஆக்ட், ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு சிலபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து வவல் சவுண்டு வச்சு தானே ஏஇஐஓ அப்படி வச்சு நம்ம வந்து வவல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுவோம். அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த வவல் சவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம 6 டைப்ஸாக வந்து சிலபிஃபிகேஷன் பிரிச்சிருக்கோம். மோனோசிலபிக், டைசிலபிக், பைசிலபிக், ட்ரைசிலபிக், டெட்ரா, பென்டா, பாலி ஆர் மல்டிசிலபிக் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இதை வந்து ஸ்மாலர் பார்ட்ஸாக பிரிக்கிறத நம்ம சிலபிள்ஸ் இல்லைன்னா சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோனோசிலபிக் வேர்ட்ஸ், அதாவது நம்ம வவல்ஸ் வேர்டு, வவல் சவுண்டு வர்ற வேர்டு ஒன்று மட்டும் பிரித்தோம்னா அதை மோனோசிலபிக்னு சொல்லுவோம். இப்போ ஆக்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆ வந்து ஒரு சவுண்டு, ஒரு வவல் சவுண்டு வருது. கேட், அதுலேயும் வந்து ஆ ஒரு சவுண்டு தான் வருது. புக், அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஓ இருக்குது, ஆனால் நமக்கு ஓ சவுண்டு வந்து ஒரு சவுண்டு தான் வருது இல்லையா. அதனால் இப்போ ஹெட்லேயும் பார்த்திங்கன்னா இஏ ரெண்டுமே வந்து நமக்கு வவல் தான், ஆனால் நமக்கு சவுண்டு ஒரு சவுண்டு வரனால அது ஒரு சிலபிளாக தான் நம்ம பிரிப்போம், ரெண்டாக பிரிக்க மாட்டோம் ஹெட்டை. சீலையும் ஒரு சவுண்டு தான். ஸ்டீல்லையும் டபுள் இ இருக்குது, ஆனால் நமக்கு ஒரு சவுண்டு தான் வருது, ஸ்கூல். அதுக்கப்புறம் விஷ், பிரேக். இப்போ நமக்கு கன்ஃபியூஸ் வரது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரேக்கில் வரும், ஏன்னா இஏ இருக்குது, ஈயும் ஒரு வவல், ஏவும் ஒரு வவல். அப்போ நமக்கு பிஆர்இ தனியாக ஏ தனியாக பிரிக்கணுமா அப்படின்னு வரும். அப்படி இல்லை, இது வந்து நமக்கு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அப்படின்னு வர்றப்ப நமக்கு ஒரே சவுண்டாக தான் வரும். இந்த ரிதமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே இல்லை, ஏ இல்லை, இ இல்லை, ஐ, ஓ, யூ எதுவுமே இல்லை. அப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னு இதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். வவல் எதுவுமே இல்லைன்னா அந்த சிங்கிள் வேர்டையும் நம்ம வந்து மோனோசிலபிக் வேர்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா. இந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் அப்படி, அதாவது நம்ம இ சவுண்டு வந்து சைலண்ட் தான் லைஃப் அப்படின்றோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இ, ஐ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு மோனோசிலபிக்கில் தான் வரும். அதனால் இந்த டேபிளை நீங்கள் மற்ற சிலபிக் வேர்ட் படிக்கிறத விட இந்த டேபிளை நீங்கள் நல்லா படிக்கணும், ஏன்னா அப்போ தான் மோனோசிலபிக்காக என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பைசிலபிக் வேர்ட்ஸ் இல்லைனா டைசிலபிக் வேர்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டபுள் சவுண்டு வர மாதிரி பிரிக்கலாம். அகைன், அதில் வந்து ஆ ஒரு சவுண்டு வருது, கெயின் ஒரு சவுண்டு வருது. இன்ஸ்டன்ட்லேயும் அப்படி தான். ரப்பரில் பாருங்கள், ரப்பர் நம்ம வந்து நம்ம இந்தியன் லாங்குவேஜில் ரப்பர் அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம். மற்றபடி நம்ம ப்ரொனவுன்சியேஷனில் பார்த்திங்கன்னா ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இதில் 2 பி இருக்குன்றதுனால அவங்க பிரிக்கல. இங்கே ஒரு யூ இருக்குது, இங்கே ஒரு இ இருக்குது. வவல் இங்கே ஒரு வவல் இருக்குது, இங்கே ஒரு வவல் சவுண்டு இருக்குது, அதனால இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. டிலே, விமன், பிசைட், வாங்க்விஷ், ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ப்ரோவில் வந்து நமக்கு ஓ வருது. கிரா அதை தனியாக பிரிக்கலாமா, எம்எம்இ அதை தனியாக பிரிக்கலாமான்னு டவுட் வரும். இதை வந்து ஒரே சிலபிளாக தான் பிரிக்க முடியும், ஏன்னா கிராம் அப்படின்றப்ப இ சைலண்ட்டாக நமக்கு இருக்குது, அதனால இது ஒரு வவலில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மற்ற வேர்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். சஸ்பெக்ட்லேயும் சஸ் யூ வந்து வருது, பெக்டில் இ வருது. அதே போல் லீட், இதில் எல்இஏடியை நம்ம பிரிக்க முடியாது, ஆல்ரெடி நம்ம ஹெட்டில் பார்த்தோம் தானே ஒரே மாதிரி சவுண்டு வருது, அதனால் லீட்லேயும் நமக்கு ஒரே சவுண்டு தான் வருது. ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாய் தனியாக பிரிச்சுட்டு சிஇ பிரிக்க முடியாது, ஏன்னா இங்கே இ சைலண்டில் வருது, ஜாய்ஸ் அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் ட்ரைசிலபிக், ட்ரைசிலபிக்கில் 3 சிலபிளாக பிரிக்கிறோம். டு, மா, ரோ, அதில் ஒவ்வொரு ஓ வர மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ மீ, ஷன், இதில் எஸ்ஸை இதில் ஜாயின் பண்ணலாமா இதில் ஜாயின் பண்ணலாமான்னு நமக்கு சவுண்ட் டவுட் வரும். நீங்கள் வந்து எங்கே வவல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகி சவுண்டு முடியுதோ அதோட இதில் வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெகசி, ஃபார்ச்சுனேட், கன்சிடர், இம்ப்ளிகேட் எல்லாமே இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. எலிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இ, லெ, மென்ட் அப்படி பிரிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து நமக்கு பென்டாசிலபிக், பாலிசிலிபிக் அண்டு டெட்ராசிலபிக் பார்க்க போகிறோம். டெட்ராவில் நம்ம ட்ரைனா 3 நமக்கு தெரியும், டெட்ராவில் வந்து 4 பார்க்குறோம். அதே தான் முன்ன பார்த்த மாதிரியே பார்க்குறோம், வவல் சவுண்டு வச்சு பிரிக்கிறோம். இதில் இந்த யூனிவர்சிட்டி பாருங்கள், யூங்கிறது வந்து நமக்கு வவலில் வருது, நல்லா சவுண்டு அதிகமாக இருக்கும். இது நம்ம ஒய்ஓயூன்னு கூட கன்சிடர் பண்ணுவோம், அதனால் வந்து யூ, நீ, வ, சிட்டி அப்படி பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பென்டானாவே நமக்கு தெரியும், பென்டகன் 5. அதே மாதிரி இதில் எக்ஸ், ஆ,
நீ நா ஷன் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பாலிசிலபிக் அப்படின்னா நமக்கு வந்து சிலபிக் வந்து பென்டாக்கு அதிகமாக இருக்கிறத பாலிக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து பாலினா நிறையன்னு அர்த்தம், 6ம் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் நமக்கு வந்து வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்காம்ப்ரிஹென்சிவ், காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னு இருக்குது. இல்லை இன்காம்ப்ரிஹென்சிபிள், காம்ப்ரிஹென்சிபிள். ஆட்டோபயோகிராஃபி, இதில் இந்த பை ஓவை மட்டும் தனியாக பிரிக்கிறாங்க, பை தனியாக பிரிக்கிறாங்க, ஓ தனியாக பிரிக்கிறாங்க. ஏன்னா பையில் வந்து நமக்கு ஐயோட சவுண்டு ரொம்ப ஹையில் இருக்குது, அதனால் அந்த வவல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓ சவுண்டு தனியாக தெரியுது, சவுண்டை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து சிலபிள்ஸ் பிரிப்போம். அதுக்கப்புறம் இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா எஜுகேஷன், இதில் வந்து இடி யூ தனியாக பிரிக்கிறோம், சிஏ தனியாக பிரிக்கிறோம், டிஐஓஎன் தனியாக பிரிக்கிறோம். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மோனோசிலபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காலேஜ்லேயும் அப்படி தான், மோனோசிலபிள் கிடையாது, கால் தனியாக, லெஜ் அப்படி பிரிப்போம். இங்கிலீஷில் இங் எல்ஐஎஸ்ஹெச் அதை பிரிப்போம், டை சிலபிள். ஆப்பர்ச்சுனிட்டி அதில் வந்து ஓபி பிஓஆர் டியூஎன்ஐ டிஒய் பென்டாவாக பிரிச்சுருக்கோம். ஃப்ரெண்டு எஃப்ஐஆர்ஐ வரைக்கும் வரும், எஃப்ஆர்ஐ வரைக்கும் வரும், இஎன்டி தனியாக வரும். அதுக்கப்புறம் டீச்சரில் டிஇஏ தனியாக வரும், சிஹெச்இஆர் தனியாக வரும். சைமுல்டேனியஸ்லி, லேப்ரட்டரி, பெனிஃபிஷியரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான சிலபிள் வேர்ட்ஸில் வரும். அதாவது சை தனியாக வரும், எம்யூஎல் தனியாக வரும், டிஏஎன் தனியாக வரும், இயோட சேர்த்தி வரும், ஓயூஎஸ்எல்ஒய் தனியாக வரும், லேப் தனியாக வரும், ஓ தனியாக வரும், ஆர்ஏடி தனியாக வரும், ஓஆர்ஒய் தனியாக வரும், பிஇ தனியாக வரும், என்இ தனியாக வரும், எஃப்ஐ தனியாக வரும், சிஐஏஆர்ஒய் தனியாக வரும். ஓகேவா? இதுதான் சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.